Assalamualaikum everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம ஒரு லாங்குவேஜ் புதுசா கத்துக்கணும் அப்படினு நினைக்கிறோம் அப்படினா நம்ம என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு கவர் பண்ண போற டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா sync your brain in that language. இப்போ sync your brain அப்படினா என்ன? நம்மளோட பிரெயினை வந்து அப்படியே அந்த லாங்குவேஜ்ல மூழ்கடிக்கிறது. இதுதான் வந்து sync your brain. இது எதனால முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மலையாளம் கத்துக்கிட்டு இருந்தேன் ரீசெண்டா. ஸோ இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறப்ப நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், நிறைய மலையாளமில் வந்து வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். இவென்ச்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா அந்த வீடியோஸ் பார்க்க நான் சுற்றி உள்ள பொருட்கள்லாம் வந்து அதை ஒரு பொருள் பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கான வார்த்தையை வந்து நான் மலையாளத்தில் தேட ஆரம்பித்தேன். இது வந்து நம்ம லாங்குவேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறதுக்கான ஒரு நல்ல அறிகுறி. நம்ம ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறப்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட பிரெயினை வந்து அதுக்குள்ளே சிங்க் பண்ணிடணும். இது எதனால் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நிறைய பேர் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் போய் அங்கே போய் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டவங்க இருக்காங்க, இல்லை நிறைய பேர் வந்து நார்த் இந்தியா போய் ஹிந்தி கற்றுக்கிட்டவங்க இருக்காங்க, இல்லை ஆந்திர பிரதேஷ் போய் தெலுங்கு கற்றுக்கிட்டவங்க இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் நினைக்கிறீங்க? என்ன ரீசன் அப்படின்னா சுற்றி உள்ளவங்க எல்லாருமே வந்து அந்த மொழி பேசுகிறவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த என்வைரான்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருது. அதனால அவங்களால ஈஸியாக அந்த மொழியை வந்து பேச முடியுது. பட் நமக்கு அப்படியான்னு கேட்டால் கிடையாது. நம்ம வந்து அந்த இடத்துலையும் இல்லை, நம்மக்கிட்ட அந்த மொழியில் பேசுகிறதுக்கும் யாரும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறப்ப நம்ம வந்து எப்படி அந்த மாதிரி ஒரு என்வைரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸ், கார்ட்டூன்ஸ், மூவிஸ், சீரியல்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து அந்த மொழியை வந்து கற்றுக்க ஆரம்பிப்போம். இங்கே எத்தனை பேர் வந்து பிடிஎஸ் ஃபேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக அந்த கொரியன் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் வந்து அதிகமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்க்குறப்ப ஒரு இன்ட்ரெஸ்டோட அந்த வீடியோ பார்க்குறாங்க. அதோட அவங்க ஸ்டாப் பண்ணிக்காம சரி இன்னும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவென்ச்சுவலாக என்ன ஆகுது, அப்பப்போ வந்து கொரியன் வேர்ட்ஸும் அவங்க யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லவ் யூக்கு கொரியனில் எப்படி சொல்லணும், அப்புறம் இது அப்பாவுக்கு கொரியனில் எப்படி சொல்லணும், அம்மாவுக்கு எப்படி சொல்லணும். ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறப்ப சின்னதாக தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் வீடியோஸ் பார்க்க அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்க எப்படி நடந்துப்பாங்க, இது எல்லாமே நமக்கு வந்து தெரிய வரும். அதனால தான் நீங்கள் வந்து உங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து அவங்கள மாதிரி மாற்றிக்க ட்ரை பண்ணுவாங்க. லைக் வந்து ஃபுட்டு இருக்கட்டும், ரேமன் சாப்பிட்றது, அப்புறம் அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறது, அவங்கள மாதிரி டான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது. இது எல்லாத்துக்கும் வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கல்ச்சர் அவங்களுக்கு தெரிய வருது. இப்படி தான் நடந்துப்பாங்க, இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் அனதர் டாபிக். ஆனால் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே ட்ரிக்கை வந்து நம்ம மற்ற லாங்குவேஜ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு இது வரைக்கும் கொரியனில் இன்ட்ரெஸ்ட் வந்ததில்லை, கொரியன் நான் எப்போதும் லேர்ன் பண்ணணும்னு நினச்சதில்லை. பட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நியூ லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஜாப் வந்து என்னது அப்படின்னா அந்த லாங்குவேஜில் அவங்கள நல்லா பழக்கப்படுத்திக்கிறதுக்கு உங்கள் பிரெயின் வந்து பழகணும். அந்த மொழிக்கு வந்து நல்லா பழகணும். அதுக்கான ஒரே வழி வந்து இந்த மாதிரி மூவிஸ், சீரியல்ஸ் பார்க்குறது தான். ஸோ நிறைய வழிகள் இருக்குது. லைக் நீங்கள் வந்து அந்த கண்ட்ரிக்கு போகிறதோ அந்த இடத்துக்கு போய் கற்றுக்கிறது அந்த மாதிரியும் இருக்குது. சில பேர் டியூட்டர்ஸ் வச்சுருப்பாங்க, பர்சனல் டியூட்டர்ஸ், பர்சனல் ட்ரெயினர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி எதுவும் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, என்னால் அந்த கண்ட்ரிக்கெலாம் போக முடியாது, நான் வீட்டிலேருந்தே கற்றுக்கணும், ஆனால் எனக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து அவங்க சூப்பராக கற்றுக்கலாம். ஸோ இதுதான் வந்து லாங்குவேஜ் லேர்னிங்கில் ரொம்ப முக்கியமானது, டு சிங்க் யுவர் பிரெயின் இன் தட் லாங்குவேஜ். இதை வந்து நான் சொல்லலை, ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஹவு டு லேர்ன் அ லாங்குவேஜ் இன் 6 months அப்படின்னு நீங்கள் டெட் டாக்கில் போய் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா வரும். அதில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பாரு. ரொம்ப முக்கியமான டிப் வந்து சிங்க் யுவர் லாங்குவேஜ் இன் தட் பிரெயின். இது வந்து என்னோட ஹிந்தி சாருமே என்கிட்ட சொல்லியிருக்காரு. எப்போல்லாம் நீ வெளியே போறியோ, ரோட்டில் போகிறப்ப, கடைக்கு போகிறப்ப சுற்றி உள்ள மக்கள் என்ன பேசுகிறாங்கங்கிறத கவனி, அதை அப்படியே ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். உங்கள் பிரெயின் வந்து அதுக்கு பழகணும், அந்த மொழிக்கு இது பண்ணி பழகணும். இப்போ ரீசெண்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் லாங்குவேஜ் மேலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். சின்ன வயசுலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ நான் மலையாளம் கற்றுக்கணும்னு நினச்சப்ப நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நிறைய மலையாளம் ரிலேட்டட் வீடியோஸ், கார்ட்டூன்ஸ், மூவிஸ் இதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
இதை பார்த்துட்டு நான் வந்து வெளியே அந்த மூவி பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரப்ப எனக்கு ஏதோ கேரளாலே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். ஏதாவது ஒரு மூவி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு மூவி பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து வெளியே வர்றப்ப அது ஒரு ஏதோ வேறு உலகத்துக்கு வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் நம்ம பிரெயின் அந்த மூவி பற்றியே யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த மூவிக்கே பழகிடுச்சு இந்த 2 மணி நேரத்துக்கு. இப்போ புதுசாக இங்கே வந்த உடனே அதை வந்து அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது வந்து ஒரு சூப்பர்பான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்த்து லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறது. உங்களுக்கு ஸ்டார்டிங் எடுத்தோடனே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை வேகமாக போகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் தயவுசெய்து அதோட ஸ்டாப் பண்ணிக்காதீங்க. ஒரு வீடியோ மூவிஸ் பார்த்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்காதீங்க. இம்ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பிங்க. நான் என்ன பண்ணேன், ஹிந்தி கற்றுக்கிறப்ப எடுத்தோன்னே ஒரு வேகமாக பேசுகிற ஒரு மூவி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த மூவி பார்த்தா எனக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதில் உள்ள டைலாக்ஸ் ஈஸியாக என்னால் ரிப்பீட் பண்ணவும் முடியும். ஆனால் நான் பிகினராக இருந்தப்போ அந்த வீடியோ பார்க்குறப்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் தான் அந்த வீடியோ நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு என்ன இது ஹிந்தி மேலே எனக்கு வெறுப்பு வந்துருச்சு. என்ன லாங்குவேஜ் அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அந்த லாங்குவேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற ஒரு 1 or 2 மந்த்ஸ் கழிச்சு எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் திரும்ப வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் தான் நான் சீரியல்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் கார்ட்டூன்ஸ் அப்புறம் அந்த மாதிரி தான் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணலாம். ஸோ மூவிஸ் ஆர் கிரேட் சோர்சஸ் டு லேர்ன் அ லாங்குவேஜ். மூவிஸ் வந்து எல்லாமே இன்க்ளூட் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கல்ச்சர், ஃபுட் ஐட்டம், என்ன வகையான ஃபுட் சாப்பிடுவாங்க, இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஸோ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க ரொம்ப முக்கியமானது வந்து இன்ட்ரெஸ்ட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அ லாங்குவேஜ். உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் பிடிக்கல அப்படின்னா தயவுசெய்து சொல்கிறேன், அது பிடிக்கிற வரைக்கும் கற்றுக்காதீங்க. என்ன லாங்குவேஜ் பிடிச்சிருக்கோ அதில் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து அதை நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் கண்டிப்பாக வந்து லேர்ன் பண்ண முடியும். இப்போ நான்லாம் வந்து சுத்தமாக டிசிப்ளினே இல்லாத ஆள். எனக்கு ஒரு கன்சிஸ்டன்சின்னா அர்த்தமே தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு பண்ணுவேன். ஏன்னா லாங்குவேஜில் இன்னொரு முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது கண்டினியூ. ஒரு டெய்லி 15 மினிட்ஸ்னாலும் நான் அந்த லாங்குவேஜில் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் கன்சிஸ்டன்சி. டெய்லி அதை வந்து விடாமல் தொடர்ச்சியாக பண்ணுறது கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சிக்கும் எனக்கும் வந்து ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த மாதிரி இருக்கிற ஆள் நான். அப்படி இருந்தும் நான் எப்படி வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் தான். எந்த ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிறப்பையும் ஜுனூன் வந்து ரொம்ப முக்கியம். ஹிந்தியில் இது ரொம்ப அழகான வார்த்தை ஜுனூன் அப்படிங்கிறது. ஜுனூனுங்கிறது கம்பேஷன் சொல்லலாம், கிரேசினஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஜுனூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அப்சஷன் வந்து இருக்கணும். நான் வந்து இந்த ஹிந்தி இவ்வளோ டிசிப்ளின் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் நான் கற்றுக்கிட்டேன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். நான்லாம் வந்து லைக் ஒரு நாளைக்கு வந்து 8 hours 9 hours 10 hours வந்து பேசியிருக்கேன். அந்த 10 hours வந்து நான் அந்த லாங்குவேஜில் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதை திரும்ப இமிட்டேட் பண்ணியிருக்கேன். வாய் வலிக்க பேசியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இதில் இன்னொரு ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் நடந்தது. நான் ஒன் டைம் என்ன பண்ணேன், எப்போதுமே லாங்குவேஜ் கற்றுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது இந்த பேசி பார்ப்பாங்க. தனக்குத்தானே வந்து பேசிப்பாங்க. சாலிலிக்வி அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் டாக் பண்ணிப்பாங்க. ஒன்று கண்ணாடி முன்னாடி போய் பேசுவாங்க, இல்லை அவங்கக்கிட்டே அவங்க பேசிப்பாங்க. நான் ஜென்ரலாக என்கிட்ட நான் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ஃபிலாசபிஸ் பற்றி, லைஃப் பற்றி பேசுகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், தனியாக ரூமில் உட்காந்து நான் படுத்து தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் ஹரின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவன் வந்து என்ன பண்ணான், பார்த்துட்டு பயந்துட்டான். அக்கா என்ன தனியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஜுனூன் இருக்கணும். நம்ம ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறப்ப என்ன இவன் பைத்தியக்காரனா அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு ஜுனூன் இருக்கணும் லாங்குவேஜில். அது இருந்துச்சு. அந்த ஜுனூன் மட்டும்தான் முக்கியம். ஸோ அது எப்படி கிரியேட் ஆகுங்கிறது, நம்ம இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணிக்கிறதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. எடுத்தோடனே கஷ்டமானது உட்காந்து எடுத்து நான் இது கஷ்டப்பட்டு படிக்க போகிறேன், இது கஷ்டப்பட்டு எழுத போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா முடியாது. மைண்ட் செட்டும் ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனா 1 year எடுக்கும், 2 year எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு விட்டுருவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும் 1 year முடிய தான் போகுது. லாங்குவேஜ் கற்றுக்கலனாலும் 1 year அட் த எண்ட் ஆஃப் த இயர் அது முடிய தான் போகுது. அந்த 1 year முடிய தான் போகுது.
அந்த 1 இயர் வந்து லாங்குவேஜ் கற்றுக்காமல் முடிக்கிறத விட லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு முடிக்கிறதுல என்ன தப்பு? அந்த 1 இயர் வந்து நம்ம லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு முடிக்கலாமே. அட் த எண்ட் ஆஃப் த இயர் இப்போ நீங்கள் 2024 நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அந்த லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்னா அடுத்த 2025 எப்படியும் வரதான் போகுது. ஆனால் அந்த அடுத்த 2025ல் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டவங்களா போய் நிற்கிறீங்களா இல்லை கற்றுக்காதவங்களா போய் நிற்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கிட்டவங்களா 2025க்கு ரீச் ஆகிறீங்களா இல்லை கற்றுக்காம 2025க்கு ரீச் ஆகிறீங்களா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நீங்களே யோசிச்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டைம் பற்றிலாம் யோசிக்க மாட்டீங்க. இமீடியட்டாக எடுறா புத்தகத்தை அப்படின்னு சொல்லிட்டு புக்கை எடுத்து நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இன்னொரு விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி லாங்குவேஜ் லேர்ன் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் வந்து லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லேர்ன் பண்ணுறப்ப சில பேரை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். அவங்களோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். அப்போ அவங்க அடிக்கடி திரும்ப இந்த ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு வந்து புரியல. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா லாங்குவேஜ் லேர்னிங்கில் என்ன ஸ்டைல் இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. நான் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கணும் அவ்வளோதானே, அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். நமக்குலாம் என்ன டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது, நான் அவ்வளோ பெரிய ஆளா அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் அந்த லாங்குவேஜ் கற்றுக்க ஆரம்பிக்கிறப்ப தான் தெரியுது இன்ட்ரெஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். ஒவ்வொருத்தவங்களோட லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அதுக்கான ஸ்டைலை வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க. லாங்குவேஜ் லேர்னிங் ஸ்டைலை வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறவங்களா இருந்தீங்க, ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை உங்கள் பார்ட்னருக்கு வந்து அவங்க பார்ட்னருக்கு அந்த லாங்குவேஜ் தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியல, நீங்கள் அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட டைம் இருக்குது, உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கிவ் இட் அ ட்ரை. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இந்த லாங்குவேஜஸ்ன்னு இல்லை, நான் சொல்கிற இது வந்து நாட் ஃபார் ஒன் பர்டிகுலர் லாங்குவேஜ். ஹிந்திக்கு மட்டும்தான் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம், ஃப்ரெஞ்சுக்கு மட்டும் தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. லைக் plenty of languages. இப்போ நான் வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா I can talk in English, Tamil, Hindi, French and Urdu and also I can read Arabic வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ இதுதான். இப்போ மலையாளம் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் ஐம் நாட் தட் குட் அட் மலையாளம், வெரி பேசிக் அட் மலையாளம். லாங்குவேஜ் லேர்னிங் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட். அது வந்து நிறைய டைம் இருக்கிறவங்கள தான் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ என்னோட மெயின் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறது கிடையாது, அது வெறும் என்னோட பேஷன். நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட மெயின் ஜாப் வந்து ஐ எம் எ டீச்சர், ஐ டீச் மை ஸ்டூடெண்ட்ஸ். இது மட்டும் தான் என்னோட மெயின் ஜாப். பட் சைடில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் இதை உட்காந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த ஜுனூன் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக யூ வில் லேர்ன் தட் லாங்குவேஜ். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டு லேர்ன் தட் லாங்குவேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.